ஐயா முருகா, என்னையா இது சோதனை? தங்கச்சிக்காக சுத்த பத்தமா விரதம் இருக்கான். இவனை போய் நீ இப்படி சோதிக்கலாமா? செந்தூரா, உனக்கே இது நியாயமா? அச்சா, நம்பிக்கையெல்லாம் ஒரு அளவுக்கு தான். உசுருக்கே ஆபத்தா இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம உதறித்தான் ஆகணும். சொன்னா கேளு மச்சான், அந்த போர்வையாவது போத்திக்க. எதுவும் வேணால. என்னடி ஆச்சு? அண்ணன் குளிர் தாங்க முடியாம நடுங்கிட்டு இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. அதனால தாண்டி உனக்கு ஃபோன் பண்ண. சரி, நான் பாக்குறேன் இரு. ஐயோ கனி, மைனி போய் மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு வா. சரி மைனி. போடி சீக்கிரம். ஏடி வெரசல வாயா. இந்தாங்க குடு. வாய் தொற, ஆக்காட்ட. ஐயோ, 102 டிகிரி. டே, ஹை ஃபீவர்டா. இன்னும் அதிகமாச்சுன்னா உனக்கு தான் ரொம்ப ஆபத்தாயிடும். முதல்ல எந்திரி. பொறுமையா எந்திரி. சமூக இல்லை, இந்த ஊசியும் இந்த மருந்து மாத்திரை எதுவும் வேணாம்ல. இல்லை வேணால, சொன்னா கேளு. இல்லை விடுல. உடனே டெம்பரேச்சரை டவுன் பண்ணி ஆகணும் சண்முகம். இல்லை, நான் சொல்றத கேளுங்களேன். இல்லன்னா கண்ட பக்க விளைவெல்லாம் நடந்துரும். சிவபாலா, நல்லா புடிச்சுக்கோடா. வெரி குட், வெரி குட். முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன குளிர் ஜுரமா? ஊசி போட்டியா? பா, சண்முகத்துக்கு ஹை ஃபீவர். நிமோனியா வந்தாலும் வந்துரும். ஒழுங்கா ஊசி போட்டே ஆகணும். சரி, நீங்க இப்ப போங்க முதல்ல. ஐயோ, வந்துட்டாரா? இந்த மனுஷன் வந்துட்டாரா? ஐயோ, இன்னும் எத்தனை பிரச்சனை பண்ண போகுதாரோ தெரியலையே. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறதோம். ஊசி போடக்கூடாதுன்னு தடுக்கத்தாமலே நான் வந்திருக்கேன். ஊசி போடக்கூடாதுன்னு தடுக்க நீங்க யாரு? எந்த குழந்தைக்காக இவன் விரதம் இருக்கானோ அந்த குழந்தையோட தாத்தா நானு. இன்னைக்கு இவனுக்கு நீ ஊசியை போட்டுவிட்டு பிறகு என்னுடைய பேர குழந்தைக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா ஆறுலா பொறுப்பு. பா, அப்படி நடக்கும்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. முதல்ல மனுஷன் உயிரை காப்பாத்தணும், அதுதான் முக்கியம். இப்போ வாய மூடலாம் நீ. விரும்பல நீ ஊசி போட்டுக்கிட்டாலோ இல்ல மருந்து மாத்திரை சாப்பிட்டாலோ விரதம் கெட்டு போயிடுமே. என்னோட பேர பிள்ளைய என்னன்னு கருவிலேயே கொன்னுட போறியா? என்னோட பேர பிள்ளைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, அதுக்கு காரணம் இந்த சம்மம் தாம்லா. இல்லை, இந்த ஊசியும் இந்த மருந்து மாத்திரை எதுவும் வேணாம்ல. நீ செத்துருவ. இல்லை, நான் செத்தாலும் பரவாயில்ல. எசிகியோட பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பரணி, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. எங்க அண்ணன் எங்களுக்கு முக்கியம். நீ தயவு செஞ்சு ஊசியை போடல. ஆமாட்டு, அண்ணனை காப்பாத்து. அதுக்கப்புறம் மத்த வேலையை பாத்துக்கலாம். முதல்ல அண்ணனுக்கு ஊசியை போடல. சமூக சடா முடிச்சாமி பெருசா பயமுறுத்துற மாதிரி ஒண்ணு சொல்லல. ஊசி போட்டுக்கிறதுனால ஒண்ணும் தப்பு இல்லல. போட்டுக்கொலை ஊசிய. அதான் விரதம் இருக்கிறப்ப மருந்து பக்கத்துலயே போக கூடாது. போனா விரதம் முறிஞ்ச மாதிரி தானே. இல்லை, நீ என்னதான் சொன்னாலும் நான் இந்த ஊசியை போட்டுக்க போறது இல்ல. என் விரதம் எனக்கு முக்கியம். என் மருமக புள்ள எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம், எடுத்து வை. பைத்தியமாடா உனக்கு? இந்த விரதம் சாமி எல்லாமே இருக்கணும்னா அதுக்கு உசுர் இருக்கணும் உனக்கு. இதெல்லாம் விட சரியான மருந்து என்கிட்ட இருக்கு. எத்தனை ரத்னா, ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டோம்.
முருகா, உன்னை நம்பித்தாயா நாங்க இருக்கோம். உன்னோட பிரசாதமான திருநீரத்தாயா தண்ணியில கலந்து மருந்தா அவனுக்கு நான் கொடுக்க போறேன். நீதாயா எப்படியாவது அவனை காப்பாற்றணும். எனக்கு வேற வழியே தெரியல முருகா. அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே முருகா முருகா முருகா. ஏன் சம்முவா, இது எங்க அப்பா முருகனோட பிரசாதம். இதை தண்ணியில போட்டு கலந்து கொண்டு வந்திருக்கேன். இந்தா குடி, எல்லாம் சரியா போயிரும். அது எப்படி? பல்லுல பச்சை தண்ணி கூட படக்கூடாதுல்ல. அது பகல்ல, இப்ப ராத்திரி ஆயிருச்சு. அதெல்லாம் குடிக்கலாம், விரதம் ஒண்ணும் முறியாது. அப்படி பார்த்தாலும் மருந்து சாப்பிடக்கூடாதுல்ல. ஏலே கேடு கெட்ட பையல, இது திருநீர் பிரசாதம்ல, எங்க அப்பா முருகனோட பிரசாதம். இதை எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். பேசுறான். இல்ல சம்முவா, இந்தால புரியல. ஏலே குடில. ஐயா, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீருன்னு பாடி வச்சவன் தான் வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீருன்னு பாடி இருக்கான். இது வெறும் காய்ச்சல்ல, வெந்துயரையே தீர்க்கிற திருநீரு. இதை தீக்காதா? இந்தா குடி. எங்க அப்பா முருகனை வேண்டிட்டு குடி. இந்தா குடி முருகா. மாமா, இவன் உசுரோட விளையாடிட்டு இருக்கீங்க. ஏத்தா, எங்க அப்பா முருக என் மகனை காப்பாத்துவான்டா. இதை விட சிறந்த மருந்து இந்த உலகத்திலேயே கிடையாது. நீ வேணா பாரு, என் மகனுக்கு கண்டிப்பா சரியாயிரும். ஏத்தா, இந்த வேசியை போத்தி விடு, அவனை கொஞ்சம் படுக்க வை. குடுன சம்முவா, நீ படுல. படுத்து படியா, அப்படியே மெல்லமா கொஞ்ச நேரம் படு, சரியாயிரும். சரி சரி, முடிஞ்சதும் சொல்லி அனுப்புங்க. நான் விடிஞ்சதும் வந்துருவேன். திக்காளிப்பையில ஆளு மூஞ்சி. எலை சௌந்தரம், எலை அந்த சம்முவன் வெறும்பையா இருக்கானே, அவன் செத்தானா இல்லையான்னு ஒரு போனை போட்டு கேட்டியா? அந்த மாதிரி ஏதாவது நடந்தா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும்க்கா. எலை சில நேரம் அவனுக்கு இழுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கையே, நமக்கெல்லாம் தகவல் சொல்ல மாட்டாங்கல்ல. நீ போனை போட்டு கேளுங்கிற, இருக்கானா போயிட்டானான்னு நாம தெரிஞ்சுக்கலாம். போடு போடு. அப்போ இந்த காப்பி யாருல போட்டா? உன் ஆத்தாகாரி அந்த வீட்டுல உக்காந்துக்கிட்டு குடுத்தமிச்சாளா? யாரு போட்டா என்ன? இல்ல ஒத்தோட்டு கேள்வி கேட்டா பதில் சொல்லு. நான் தான் போட்டேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. நீ போட்டியா? குடிக்கிற மாதிரி இருக்குமா இல்ல கழனி தண்ணி மாதிரி இருக்குமா? ஓ, அவ்வளவு சந்தேகம் இருக்கா? அப்ப என்ன பண்ணுங்க, நீங்களே காப்பி போட்டு குடிச்சுக்கோங்க. ஏலே, வீணா போனவனுக்கு ரோசத்தை பாத்தியால? ஐயாவோட மகன்ல ரோசம் இருக்கத்தானே செய்யும். அப்ப நான் வீணா போனவனா? ஏன் அதை விடல, நீ முதல்ல போன போடு. வெறும்பைய செத்துட்டாங்கிற சேதி கிடைச்சதுன்னா காப்பிய தேவையில்லல. ஒருவேளை காய்ச்சல் தாங்காம விரதத்தை விட்டுருந்தா அவனை நான் விட்ட மாட்டேன்ல.
உன்னால என் பேர புள்ள உசுருக்கு ஆபத்துன்னு அவனை நான் உண்டு இல்லைன்னு செஞ்சிட மாட்டேன் நானு. இருக்க கால் பண்ணுதான் நான். பண்ணு பண்ணு. அக்கா ஆ? அங்கிருந்து இங்க போன் வருது, போயிட்டானா? ஏங்க சிவபாலன் கிட்ட உங்களுக்கு காப்பி போட்டு தர சொன்னனே, தந்தானா? ஏட்டி பின்னால என்னடி சத்தம்? அது வெறும் பேச்சமும் போயிட்டானா? அவன் தங்கச்சியெல்லாம் ஒன்னா உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? அவன் எதுக்குங்க போகணும்? சிங்க குட்டி நல்ல ஐட்டம். காய்ச்சல் எல்லாம் போயிருச்சு. விடிய காலையில பச்சை தண்ணியில குளிச்சு சாமி முன்னாடி உட்காந்து கவசம் பாடிக்கிட்டு இருக்கான். ஓம் மாயனே போற்றி, ஓம் மாயனே போற்றி, ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி. என்னது நல்லாயிட்டானா? மைக்கு செட்டுல கேக்குற மாதிரி கவசம் கேக்குதா? ஓம் தினமுன்னை பணிவோம் போற்றி, ஓம் தினமுன்னை பணிவோம் போற்றி. சம்முவம் பாடுறான், சும்மா கணீர்னு பாடுறான். அம்பட்டு பேரும் கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்காவ. இதெல்லாம் உங்களுக்கு ஒப்பாரி மாதிரி கேக்குதா? நைட்டு காய்ச்சல் அப்படி கொதிச்சிச்சு. சாமி இருக்குல்ல, அது காப்பாத்திருச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பேர குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. போய் சொல்லாம சொல்லு. பரணி ஏதாவது அவனுக்கு மருந்து கொடுத்தாளா? ஏங்க முருகன் திருநீருக்கு மேல ஒரு மருந்து இருக்கா? அண்ணன் திருநீரை தண்ணியில கரைச்சு கொடுத்துச்சு, எல்லாமே சரியா போயிடுச்சு. அந்த திண்ணீர் அதுவும் ஒரு மருந்து தானே? விரதம் இருக்கிறப்போ மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு அந்த ஜடாமுடி சாமியார் சொன்னார்களா? ஏங்க கோட்டி பிடிச்ச மாதிரி உளராதீங்க. திருநீரு பிரசாதம், அது ஒன்னும் மருந்து இல்ல. விரதம் இருக்கிறவ இந்த உலகத்துல யாரு வேணாலும் சாப்பிடலாம். ஐயோ நீங்க போன வைங்க, நான் கூட சேர்ந்து பாடணும். நீ பாடணுமா? என்னடி இது? ஆமா, வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்துதான் பாடுதோம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போன்ல கேட்டுக்கிட்டே நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க. உமக்கும் புண்ணியம் வந்து சேரும். அரசனே போற்றி, ஓம் மயில் வாகனா போற்றி, ஓம் அன்பே போற்றி. உன்னையும் என்னையும் சேர்ந்து இவங்கள மாதிரியே கும்பி அடிக்க சொல்ற என் பொண்டாட்டி. என்ன ஜென்மமோ தெரியல, ஒரே ஒரே ஆத்திரமா வருது எனக்கு. கட்டு பண்ணலையே அக்கா, ஸ்பீக்கர்ல கேட்குவோம். எங்க எங்க ஏட்டி பாக்யம்? என்னடி இது மயான அமைதியா இருக்கு உள்ளார? ஐயோ கத்தாதீங்க, இருங்க வரேன். சத்தம் போடாம வர மாட்டீங்களா? பேசக்கூடாது, சாமி தியானத்துல இருக்கு. தியானத்தை நான் மயானம்னு சொல்லிவிட்டேனா? ஆறுல சாமி ஆறு. இந்த வெறும்பைய சாமியா? சிவபாலா, இந்த திருநீர் எடுறா. இந்த இடத்துல வர நல்ல நேரத்துல வந்தப்பா. முதல்ல இந்த திருநீர் எடுத்து பூசிக்க. இல்ல சனியா நீயும் பூசிக்க. எனக்கு வேண்டாம், எனக்கு டைரக்டா செந்தூராங்கிட்ட இருந்தே வருது. இந்த பாரு, எங்க நெத்தி நிறைய பூசி இருக்க, இன்னும் கேப் இருக்குல்ல. இரு நானே பூசி கொடுத்தேன். நான் தெய்வீகமா தானே இருக்கேன் நானு. தனியா நீ வேணா பூசிக்க. வேண்டாம், பூசிக்கல. எடுத்துக்க. முருகா, சரி அப்பா உட்காரு, தியானம் பண்ணுவோம். நான் இங்க உட்காரலாம் வரல. சரி உட்கார வேணாம், விடு. நான் உட்காருவேன். இல்ல சரியா உட்காரல. சரிங்க, போய் உட்காரு. அங்கிட்டு வச்சிரு.
என்னத்த கண்ணை திறந்து பார்த்தா ரொம்ப அமோகமான காட்சியா இருக்கு. என் மாமனாரு என் தங்கச்சி குழந்தையுடைய தாத்தா நம்ம பூஜையில வந்து காலையில உட்காந்துருக்காரு. அவருக்கு பேரப்புள்ள மேல அம்புட்டு பாசம். அதான் அத்த மாமனாரு காலையிலேயே வந்து உக்காந்துருக்காருனா சும்மா உக்காந்துருக்க மாட்டாரு. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்ல. இல்ல என்ன சொல்லுத? இப்போ அந்த முருகன் தான் என் மாமனார் அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு அவரும் என்னோட சேர்ந்து என் கூட விரதத்துல பல்லுல பச்சை தண்ணி கூட படாம இருக்க போதாரு பாரு. கூட சனியெல்லாம் இருக்கால. யார் இவரு? இல்ல நான் எதுக்குள்ள விரதம் இருக்கணும்? பாசம் இருந்தா விரதமா இருக்கணும்ல. ஏங்க ஒரே ஒரு நாள் தாங்க. நம்ம பேர பிள்ளைக்காக விரதம் இருந்தா தப்பா? இவன் இம்புட்டு பாடுபடுறதே உங்க பேர பிள்ளைக்காக தானே. அப்பா நிஜமாவே இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. மருந்து மாத்திரை ஒண்ணுமே சாப்பிடல. வெறும் திருநீரை கரைச்சு குடிச்சே சரியாயிடுச்சு. ஆனாலும் இவனோட சேர்ந்து நீங்களும் விரதம் வரீங்களேப்பா, ஒன்னும் தப்பு இல்ல. ஆமா மாமா, முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமா நீங்க விரதம் இருந்தா சாமி கொஞ்சம் நல்ல புத்தியாவது கொடுக்கும். மாமா பெரிய மாமா கிட்ட விரதம் இருக்க சொல்லி சொல்லுங்க மாமா. அதெல்லாம் இருப்பார்ல, நான் பாத்துக்கிட்டேன். இல்ல என்னல பாத்துக்கிடுவ நீ? உங்களை வெளியே போக விடாம உட்கார வச்சு சோறு தண்ணி கொடுக்காம இருந்தாலே அது விரதம் தானே. ஐயா கொலை பட்டினியா? நான் விரதம் இருக்கிறதுக்கு ரெடியா வரல. அதான பார்த்தேன். விரதம் இருக்கிறதுக்கு என்னத்துக்கு ரெடி ஆகணும்? சும்மா அப்படியே உட்காருங்க மாமா. 10 தடவை கவசம் பாடுனா சாயங்காலம் ஆயிடும். அப்படியே விரதத்தையும் முடிச்சிடலாம். ஐயா தெரியாம வந்து சிக்கிட்டோம். பேசாம திரும்ப ஓடிடுவோம். சண்முகம், நீ சொன்னபடியே 2 காவடியும் சொன்ன நேரத்துக்கு ரெடி ஆயிடும். வேற என்னப்பா வேணும்? அதுல ஒரு காவடிக்கு வேல் சொன்னனே, நல்ல பெரிய வேலா. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா, போற வழியில வாங்கிக்கலாம். அப்புறம் ஓதுவாருக்கும் சொல்லியாச்சு காவடி எடுக்கிறதுக்கு. சரி, ஊர்க்காரங்களுக்கும் சொல்லிட்டேன். அம்பிட்டு தானே? அப்புறம் இந்த மேலெல்லாம் சொல்லியா? சொல்லிடுறேன்ப்பா. கூட அந்த அளவு குத்துனவர் முன்னாடி வந்தார போன வருஷம், அவர் நல்லா குத்துவாரு, அவரே வர சொல்லிடு. சரி ஐயா, பட்டினிக்கெல்லாம் என் பாடி தாங்காதியா. நீங்க வர்றீங்களா இல்ல நான் மட்டும் அப்படியே ஓடிடுவா? சொன்னியா என்னைய மட்டும் கழட்டி விட்டுட்டு ஓடிடலாம் பாக்கியா? இரு நான் வரேன். என்னல இப்படி ஓடுறாங்க? என்னல அந்த நரிப்பைய தப்பிச்சிட்டானா? எங்க கார்ல ஏறி தப்பிச்சிட்டாரு. தெரிஞ்ச விஷயம் தானே. ஏய், பாயில படு, தரையில படுத்தா ஒத்துக்காது. இல்லை, விரதத்துல இருக்கும்போது பாயிலெல்லாம் படுக்கூடாதுல, தரையில தான் படுக்கணும். நீ எப்போ படுக்க போத? லைட்டு கண்ணா கூசுது. நாளைக்கு காவடி எடுக்கணும், ரொம்ப டயர்டா இருக்கு, நான் படுக்குவா? சாரிடா, நான் ஒரு பேஷண்ட்டை மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். அவங்க கேஸ் ஹிஸ்டரியை தான் எழுதிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம். ஃபீவர் இருக்கா? என்னது ஃபீவர்? அதான் அப்பயே போயிடுச்சே. திருநீரை தண்ணியில கரைச்சு குடிச்சதுமே பறந்து போச்சு. மரியாதையா சொல்லு, நீ ஏதாச்சும் மருந்து சாப்பிட்டு தானே? ஏலே, என்னல பேசுத? இதெல்லாம் உடம்பு, மனசு, அப்புறம் மேல இருக்க ஒரு சக்தி எல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம். நிறைய ஆஸ்பத்திரியில்
டாக்டருங்க வைத்தியம் பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் முடியலண்டா ஆண்டவன் தான் காப்பாற்றணும்னு கை விரிச்சிட்டு போயிடுறாங்களா? அப்படி சொன்னவங்க எத்தனை பேர் பொழைச்சிருக்காங்க? அவங்களெல்லாம் யார் காப்பாத்துனது? என் குடும்பத்துக்காக நான் எதையும் நான் யோசிக்க மாட்டேன். ஏதாச்சும் செய்யணும்டா முதல்ல செஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன். நீ சீக்கிரம் எழுதி முடியல, எனக்கு தூக்கம் வருது. ஏன் பசியில மயக்கமா இருக்கா? என்னது பசியா? எனக்கா? உனக்கு என்னை பத்தி இன்னும் சரியா தெரியல. சின்ன வயசுல 80 நாள் பசியிலேயே படுத்து கிடப்பேன் தெரியுமா? இருக்கிற கொஞ்சம் சாப்பாடை தங்கச்சிகளுக்கெல்லாம் போட்டுட்டு நான் அவங்க முன்னாடி சாப்பிட்டா மாதிரி நடிச்சிட்டு அப்படி பசியிலேயே படுத்துக்கிடுவேன்ல. வாழ்க்கையில என் கூட ரொம்ப இருந்ததே ஒன்று அந்த முருகனா, அதுக்கடுத்து பசியும் தான். நான் போய் பசிக்கு பயப்படுவேனா? என்னைய சொல்லுத, நானாவது விரதத்தில் இருக்கேன். தங்கச்சிகளாம் தான் பட்டினி கிடக்குதாளுவ. கனியெல்லாம் முழு வயிறு சாப்பிடாம அண்ணன் நான் விரதத்தில் இருக்கேன்னு அவ பாதி வயிறு சாப்பிட்டு பட்டினியில் கிடக்கா. இல்லை உனக்கு எப்போ வேலை முடியும்? இதோ முடிஞ்சிருச்சு. 5 minutes. ஹலோ ஹலோ அண்ணே, காவடி சொல்லியிருந்தீங்களே? ஆமால சொன்னோம்ல 2 காவடி தானே? ஆமா 2 காவடி தான். சரிங்கண்ணே. பொறவு சொல்லுங்கண்ணே. அந்த அழகு குத்துறதுக்கு வேலு அதெல்லாம் ரெடியா இருக்குண்ணே. இருக்கிறதுல நல்லா தாங்கா பார்த்து வை. சரிங்கண்ணே, எடுத்து வச்சிடறேண்ணே. 2 காவடியா? ஒரே நேரத்துல 2ஆ தூக்க போற? நான் ஒண்ணுதான் தூக்க போதேன். அப்ப இன்னொன்னு யாருக்கு? வேற யாருக்கு? உன் அப்பனுக்கு தான்.